அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பங்குகள் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஏற்றத்துக்கான சிக்னல் தெரியுதுங்க. அதனால தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் அனலைஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுடைய ஒரு பார்வைய இந்த ஸ்டாக்ஸ்லலாம் வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ பாருங்க, இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நீங்க அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா உங்க போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணி வச்சுக்கங்க. எப்படி மானிட்டர் பண்ணுங்க முதல்ல. ஆ இப்பத்துலருந்தே மானிட்டர் பண்ணா ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சரி, இப்ப நம்ம எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட்மார்க் கார்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி. இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டீலர் கம்பெனி. அதாவது கார் சேல்ஸ் இந்த மாரி டீல் பண்றவங்க டீலர் இருக்காங்க இல்லையா? அந்த கம்பெனி. இவங்க வந்து இந்த பென்ஸு, எம்ஜி மோட்டார்ஸு, அப்புறம் எம்&எம், ஹோண்டா, கியா மோட்டார்ஸ் இந்த மாரி கம்பெனிஸ்லாம் வந்து அ வ கார்ஸ் எல்லாம் புதுசா வர கார்ஸ் எல்லாம் ரெனால்ட் இந்த மாரி புதுசா வர கார்ஸ் எல்லாம் வாங்கி டீலர்ஷிப் பண்ணி விக்கிற கம்பெனி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசம் அப்டேட் குடுத்துருக்காங்க. 30ஆம் தேதி வந்து அப்டேட் குடுத்துருக்காங்க. இந்த பீரியட் வரைக்கும் அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ வந்து ஆப்பரேஷன் வந்து எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 22.47% இன்கிரீஸ் ஆயிருக்கு. வெஹிக்கிளோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, அத காட்டிலும் 24% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆஃப்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த சர்வீஸ் பண்ணி ஸ்பேர் பார்ட்லாம் மாத்துவாங்க இல்லையா? அதுல பார்த்தீங்கன்னா, 14% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பெரிய சிக்னலு. இந்த ஸ்டாக்ஸ் வந்து அ இது ரிசல்ட்டுக்கு முன்னாடி இது நல்லா இருக்குன்றதுக்கான ஒரு அறிகுறி. ஸோ இந்த ஸ்டாக்ஸ நம்ம வந்து கவனம் செலுத்தி பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா, நெட் ப்ராஃபிட் கண்டிப்பா அதிகமா தான் வரப்போகுது. ஏன்னா, ரெவென்யூ நல்லா காட்டிடுச்சு. சேல்ஸ் நல்லா காட்டிடுச்சு. ஆ ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது, அவங்க இன்னும் என்ன பண்றாங்க, எதிர்பார்க்குறாங்க. இன்னும் இந்த லான்ச்சிங் வந்து அதிகமா புதுசு புது மாடல் வந்துச்சுன்னா, எங்களுக்கு இன்னும் வந்து அதிகப்படியான ஒரு மொமெண்டம் வந்து இன்னும் அதிகமா இருக்கு அப்கமிங் மந்த்ல அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இது வந்து அ புதுசா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 17ஆம் தேதி. ஸோ இந்த தகவல உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நெனச்சேன். அதனால இந்த இந்த ஸ்டாக்ஸ வந்து நான் எடுத்து பார்க்குறேன். ஸோ நான் வந்து ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது இந்த ஸ்டாக்ஸ் ஒரு நல்ல மொமெண்டம் கேண்டில பதிவு பண்ணி, அழகான ஒரு பிரேக் அவுட்டுக்கு தயாரா இருக்கிற மாரி எனக்கு தெரியுது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், அ ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா, நம்ம வந்து ஒரு முயற்சிக்கு தயாரா இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது 547 அப்படின்ற இடத்த தாண்டுச்சுன்னா, ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டா நான் எதிர்பார்க்குறேன். அத தாண்டிச்சுன்னா, நம்ம வந்து இந்த ஸ்டாக்ஸ மேலும் இது பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டா வந்து ரூ. 532ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமை முடிஞ்சது பார்த்தீங்கன்னா, 6.46% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. 32 பாயிண்ட் ஏறியிருக்கு. இவங்களுடைய Q1 ரிசல்ட் எப்போ அனவுன்ஸ் பண்ண போறாங்கன்னா, 18ஆம் தேதி அனவுன்ஸ் பண்ண போறாங்க. கரெக்ட்டா இன்னையிலேருந்து பார்த்தா 1 மாசம் கேப் இருக்கு. இந்த 1 மாசத்துக்குள்ளார இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஃபிபனாச்சி வச்சு போட்டு பார்க்கும்போது, ரூ. 670 இந்த கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவோம் இல்லையா? ரூ. 670 இல்ல ரூ. 608 டச் பண்றதுக்கான வாய்ப்புகளா இருக்கலாம். சரிங்களா? மேபி. ஸோ, அதனால இந்த ஸ்டாக்ஸ் இப்பத்துலருந்து நீங்க வந்து ஒரு பார்வையா ஒரு மானிட்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் இது பத்தின புரிதல் கிடைக்கும். என்ன பண்றது அப்படின்ற ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ, இத பார்த்துக்கங்க. 2வது நம்ம பார்க்கக்கூடிய பங்கு பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் பேங்க். ஃபெடரல் பேங்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து அவங்களுடைய ஃபண்ட வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அ இந்தியன் கரன்சியாவோ, இல்ல ஃபாரின் கரன்சியாவோ இருந்தாலும், அவங்களுடைய ஃபண்ட வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, அதாவது பாண்ட் மூலமா இன்கிரீஸ் பண்றாங்க. பாண்ட் மூலமா அ அவங்களோட ஃபண்ட வந்து 10,000 கோடி கிட்ட வந்து இன்கிரீஸ் பண்றாங்க. அது வந்து ஆர்பிஐ கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டாங்க. ஆர்பிஐ கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டாங்க. இது பல்வேறு முறை பாண்டுல வெளியிட போறாங்க. மசாலா பாண்டு, கெயின் பாண்டு, நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் இந்த மாரி டயர் 1, டயர் 2ன்னு நெறைய விதம் இருக்கு. லாங் டெர்ம் பாண்ட்ஸ் இந்த மாரிலாம் இருக்கு. அத வந்து லாங் டெர்ம் பாண்ட்ல பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அஃபோர்டபிள் ஹவுசிங்க்காக இத வந்து வெளியிட போறாங்க. ஸோ இந்த மாரி ஒரு 10,000 கோடிக்கு இன்கிரீஸ் பண்ண போறது தகவல் தெரிஞ்ச உடனே, இந்த ஸ்டாக்ஸ் என்ன ஆயிடுச்சு, போன வெள்ளிக்கிழமை அதாவது நேத்திக்கு வந்து நல்லாவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தது. ஸோ, இப்போ இந்த பங்குக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ன்னு ஒண்ணு ஒண்ணு பார்த்தாச்சு. ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆர்பிஐ நியூ நார்ம்ஸ்க்கு ஏத்த மாரி அவங்களுடைய நெட் வொர்த் கரெக்ட்டா ஹிட் ஆயிருக்கு. 1.5லேருந்து 2% ஆயிருக்கு. அடுத்தது வந்து ரெக்கார்ட் ப்ராஃபிட் குரோத் காட்டியிருக்காங்க. அதுதான் முக்கியம். அடுத்தது மார்ஜின் எக்ஸ்பான்ஷன் ஆயிருக்கு. அவங்களுடைய மார்ஜின் அதிகப்படுத்தியிருக்காங்க. குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங் Q1 குடுத்துருக்காங்க. அதுதான் பெரிய பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்தது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இத கவனிங்க. 2020ல ரூ. 36 இருந்த பங்கு எவ்வளோ? 2020ல ரூ. 36 இருந்த பங்கு, 2026ல ரூ. 349 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ ரூ. 349 போன பங்கு இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இந்த பங்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பெரிய டிராபேக் வந்து ஆல் டைம் ஹைல இருக்கு. அதுதான் ஒரு பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா, ஒரு பங்கு தொடர்ந்து எப்பயுமே வந்து மேலேயே போயிட்டு இருக்காது. அது எப்ப கரெக்ஷன் வரும்னு தெரியாது. ஒருவேள பேங்கிங் செக்டார் எப்பயாச்சும் கரெக்ஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்துல நம்மளுக்கு வந்து ஒரு ஃபால் வந்துட்டு திரும்ப ஏறதுக்கு லேட் ஆகும்.
ஸோ அப்போ நம்ம வந்து பணத்த போட்டு மாட்டிப்போம். ஸோ இந்த மாரி சில சிக்கல்கள்லாம் இருக்கு இந்த மாரி. ஆனா இது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியுமே நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணி ஹைய தொட்டுக்கிட்டே இருக்கு. மேபி அடுத்து கொஞ்சம் போயிட்டு மேல இருந்து பிரேக் அவுட் ஆயி டவுன் வந்துட்டு திரும்பி மேல போலாம். நான் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம் பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்டின்னா என்ன அர்த்தம்? லாங் டெர்ம்க்காக தான் பேசிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஸோ நீங்க வந்து டே டைம் ஃப்ரேம் வச்சுலாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. இது மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஆல் டைம் ஹைல இருக்கு இந்த ஸ்டாக்ஸ். அதனால இது ஒரு டிராபேக். மத்தபடி இந்த ஸ்டாக்ஸ் Q1 ரிசல்ட் நல்லா குடுத்திருக்கு. நியூஸ் நல்லா பாசிட்டிவா இருக்கு. எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. அதனால லாங் டெர்ம் யோசிக்கிறவங்க அதுக்கு என்ன பண்ணணுன்ற முறைய நீங்க பார்த்துக்கங்க. சரிங்களா? இத மானிட்டர் பண்ண பாருங்க முதல்ல. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய பங்கு பார்த்தீங்கன்னா, ஆ நீல்கமல் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி. ஸோ நம்மளுக்கு தெரியும். நீல்கமல் வந்து இந்த ஃபர்னிச்சர் கம்பெனிஸ்ன்னு தெரியும். இப்போ 40வது ஆனுவல் போர்ட் மீட்டிங் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ரெவென்யூ வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத காட்டியிருக்காங்க. பாருங்க 3,239 கோடியிலருந்து 3,686 கோடியா மாறியிருக்கு. கிட்டத்தட்ட அது 14% அது இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்றாங்க. போன வருஷத்தோட இந்த வருஷத்துல. அடுத்தது புராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எவ்வளோ வந்திருக்கு? 91 கோடியிலருந்து 105 கோடியா மாறியிருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவான நியூஸா? ஸோ அவங்களுடைய நியூ லேபர் கோட் இம்ப்ளிமென்டேஷன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு 15.4 கோடி வந்திருக்கு. அடுத்தது வந்து அவங்களுடைய நெட் வொர்த் வந்து 1,466 கோடி ஆயிருக்கு. அவங்க டோட்டல் டெப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 256 கோடியா மாறியிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அடுத்தது அவங்க எப்போ இப்போ வந்து ஃபர்தரா எக்ஸ்பான்ஷனுக்கு ஸ்ட்ரெங்தனிங் பண்றதுக்கு 144 கோடி வந்து என்ன பண்ண போறாங்க? இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறாங்க. அது ஒரு பாசிட்டிவான நியூஸ். அடுத்த சர்ப்ளஸா அவங்க கிட்ட எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்றாங்க. 67 கோடி இருக்குன்றாங்க. எவ்வளவு பேலன்ஸ் சர்ப்ளஸா இருக்கிறதே பெரிய விஷயம். அதெல்லாம் நல்ல ஒரு சிம்ப்டம்ஸ், சிக்னல், பாசிட்டிவான சிக்னல். அடுத்தது அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 29 கோடி வந்து லாபம் வந்ததுல வந்து 29 கோடி 29 அதாவது 30 கோடியில வந்து ஆளுக்கு ஈக்விட்டியா வந்து ஒரு ரூ. 20 குடுத்துட்டாங்க. அதாவது 10ஆம் தேதியே குடுத்துட்டாங்க. அது இனிமேட்டு வாங்க முடியாது நம்மோ. இருந்தாலும் லேட்டா தான் நம்ம வந்து பார்க்குறோம் இந்த நியூஸ. ஸோ 10ஆம் தேதியே குடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அது வந்து ரூ. 20 குடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சிக்னல இந்த ஸ்டாக்ஸ் காட்டியிருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம இந்த ஸ்டாக்ஸ வந்து எப்படி டெக்னிக்கலா எப்படி இருக்குன்றத பார்க்கலாமா? ஸோ டெக்னிக்கலா பார்க்கும்போது, ஆ இப்போ நான் வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இப்போ வந்து ரூ. 1,470 வரைக்கும் போயிருக்கு. கரண்ட்டா 125 பாயிண்ட் ஏறிருக்கு. வெள்ளிக்கிழமை 9% ஏறியிருக்கு. ஸோ இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேமு. பிரேக் அவுட் நடந்திருக்கு. கீழ பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஏர்னிங் ரிப்போர்ட் வரப்போகுது. எப்போன்னா 5ஆம் தேதி. 5ஆம் தேதி ஆகஸ்ட் வரப்போகுதுன்னா, கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 15, 20 நாள் கிட்ட இருக்கு. அதுக்குள்ளார இந்த ஸ்டாக்ஸ் இந்த பிரேக் அவுட்ட தாண்டி எவ்வளோ தூரம் போதோ நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா, அவங்க நல்ல ஒரு ரெவென்யூ ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபண்ட் சர்ப்ளஸா இருக்கு. நெறைய விஷயம் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆ ஸோ அதனால இந்த ஸ்டாக் இந்த பிரேக் அவுட்ட நம்ம பயன்படுத்துறதுக்கு இப்பத்துலருந்து முயற்சி பண்ணோம். டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ஸ் வந்து பெருசா ஒண்ணும் ஏற்ற மாரி காட்டாது. பட் ஆனா, வீக்லில பிரேக் அவுட் காட்டியிருக்கு. சரிங்களா? இப்ப நான் ஃபிபனாச்சில வச்சு பார்க்கும்போது, இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்ட பார்க்குறேன். ஸோ, அதனால இந்த ஸ்டாக்ஸ் மேபி இந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டாக்ஸ் எங்க ரீச் ஆகலாம்? 2,152 வரைக்கும் ரீச் ஆகலாம். அதாவது இந்த கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு போகறதுக்கான பாசிபிலிட்டீஸ நான் பார்க்குறேன். இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம். அதனால கொஞ்சம் ஸ்லோவா தான் ஏறும். நீங்க டக்குன்னு ஏறிடும்னு நெனச்சிட வேண்டாம். அதனால அதுக்குள்ளார ரிசல்ட்டுக்குள்ளாரயே இது போகுமா? இல்ல கொஞ்சம் கொஞ்சமா ரிசல்ட் வர வரைக்கும் போகுமான்றது தெரியாது. ஸோ அது வந்து ஒரு பிரெடிக்ஷன் தான். சரிங்களா? ஸோ பாசிட்டிவா இருக்கு எல்லாமே. அந்த ஃபண்டு ரைசிங் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட், ரிப்போர்ட் எல்லாமே பாசிட்டிவா இருக்கனால, ஆ டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. நெறைய விஷயம் நல்லது நடந்திருக்கு. ஸோ அதனால இந்த பங்கு வந்து மேற்கொண்டு மேல போறதுக்கான வாய்ப்புகளா நான் பார்க்குறேன். அதனால இதையும் நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணி வச்சு மானிட்டர் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த பங்கு எப்படி போகுதுன்றது தெரியும். சரி நண்பர்களே, அடுத்த நம்ம பங்கு பார்க்கலாமா? ஸோ இந்த பங்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னோம். இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோல போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து பாருங்க. அது என்னன்னா, அந்த வீடியோ நான் காட்டுறேன். ஒரு சாம்பிள் காட்டுறேன் நம்ம சேனல்ல இருந்து. அந்த வீடியோவ நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் புரியும். "சத்தம் இல்லாமல் ஏறும் பங்குகள் இன்னும் எவ்வளோ ஏறும்?" அப்படின்றத போட்டிருக்கேன். அந்த வீடியோல போய் பாருங்க. இந்த ஸ்டாக்ஸ பத்தி உங்களுக்கு புரிதல் ஏற்படும். சரிங்களா? சரி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம இந்த இந்த ஸ்டாக்ஸ்க்கு வந்துருவோம். சரி. இது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம வந்து அந்த வீடியோல பார்க்கும்போது 300 சில்லறையில இருந்திருக்கும். இல்ல ரூ. 400 இருந்திருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, ரூ. 574 வந்துருச்சு. இப்போ ப்ராஃபிட் புக்கிங் மேபி வரலாம். நானே எதிர்பார்க்கல இவ்வளோ ஸ்பீடா ஏறும்னு.
ஏறிச்சு. என்ன பங்குன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண் ஜுவல்லர்ஸ் தான். ஸோ ப்ராஃபிட் புக்கிங் இந்த இடத்துல வர்றதுக்கான வாய்ப்புகளா நான் பார்க்குறேன். ப்ராஃபிட் புக்கிங் மே பி ஹேப்பன். ஸோ 50% இப்போ வரைக்கும் ஏறியிருக்கு. 51% ரூ. 621 கிட்ட வரும்போது நீங்க வந்து அதுக்கேத்த மாரி என்ன பண்ணணுன்றத முடிவு பண்ணிக்கோங்க. லாங் டெர்ம் ஹோல்டரா இருந்தீங்கன்னா, பேசாத விட்டுருங்க. அது இன்னும் பொறுமையா ஏறும். ரூ. 700 ரூ. 800 வரைக்கும் போகறதுக்கு சான்சஸ் இருக்கு, என்னுடைய பார்வையில. ஸோ அத நீங்க என்ன பண்ணணுன்றத, நீங்க ஸ்விங் ட்ரேடரா இருக்கீங்களா? இல்ல லாங் டெர்மரா இருக்கீங்களான்ற இல்ல ஷார்ட் டெர்ம் ட்ரேடரா இருக்கீங்கன்றத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா நண்பர்களே? ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கவனிச்சு இந்த பங்குகள்லாம் மானிட்டர் பண்ணுங்க. ஆ ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக் அனாலிசிஸ் வந்து இதே மாரி வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இத படிச்சு பார்த்துக்கங்க டிஸ்க்ளைமர. ஸோ புடிச்சிருந்ததுன்னா, இந்த மாரி தகவல் வேணும்னு நெனச்சீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. அப்பதான் 4 பேருக்கு காட்டும். எனக்கும் வந்து ஹெல்ப்பா இருக்கும். உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம். அடுத்த தகவல்ல சந்திக்கலாம்.